நான் எந்த தப்பும் செய்யல. அதனால என்னால மன்னிப்பு கேட்க முடியாது. என் அப்பா இல்ல, வேற யார் வந்து சொன்னாலும் மன்னிப்பு கேட்க மாட்டேன் சார். இத சொல்லிட்டு போறதுக்காக தான் வந்தேன். என்ன உங்க பொண்ணு மன்னிப்பு கேட்க மாட்டேங்கிறா? அவளுக்கு நான் அவ்வளோ திமிரா? நாங்க என்ன பண்ணுவோம் தெரியுமான்னு மறுபடியும் எங்க அப்பாவை பயமுறுத்தாங்க. இவரு பாவம், இவரை விட்டுருங்க. உங்களுக்கு என்கிட்ட தானே பிரச்சனை. அப்போ நேரடியா தைரியமா என்கிட்ட மோதுங்க. சாரிப்பா. என்ன ராமூர்த்தி, என்ன அவமானப்படுத்துறதுக்காகவே உங்க பொண்ணை இங்க கூட்டிட்டு வந்தீங்க? அப்படி ஒரு நினைப்பே என் மனசுல இல்ல சார். கிளிப்பிழைக்க சொல்ற மாதிரி பல தடவை சொல்லிதான் கூட்டிட்டு வந்தேன். அவ இப்படி எல்லாம் பேசுவான்னு எதிர்பார்க்கவே இல்ல சார். அவ சார்பா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஒரு ஆம்பளை கிட்ட, அதுவும் போலீஸ்காரன் கிட்ட தைரியம் இருந்தா நேரடியா மோதுன்னு சவால் விட்டுட்டு போறான். அந்த லட்சணத்துல வளர்த்து வச்சிருக்கீங்க. நான் அவகிட்ட பேசுறேன் சார். சார் மன்னிப்பு கேட்க வைக்கிறேன் சார். கொஞ்சம் டைம் கொடுங்க சார். மதி உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேப்பா சார். சார் அவ இவ்வளவு வீம்பா நடந்துப்பான்னு எதிர்பார்க்கவே இல்ல சார். நான் பேசி அவளை கூட்டு வரேன் சார். அவ வந்து மன்னிப்பு கேப்பா சார். அதான் என்கிட்ட நேரடியா மோதுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டால. இனிமே நேரடியாவே நீங்க கிளம்புங்க. சின்ன பொண்ணு சார், தெரியாம ஏதோ பேசிட்டா. யாரு? உங்க பொண்ணா? அவ எல்லாமே தெரிஞ்சுதான் சார் பேசிட்டு போயிருக்கா. சின்ன பொண்ணுனா தொட்டில போட்டு ஆட்ட வேண்டியதானே. எதுக்கு வெளியே விட்டுருக்கீங்க? உங்க சின்ன பொண்ணு தேவையில்லாத வேலையெல்லாம் பாத்துட்டு இருக்கா. சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன பத்தி உங்களுக்கு தெரியல சார். நான் உங்களை எவ்வளவு பெரிய மரியாதையான இடத்துல வச்சிருக்கேன் உங்களுக்கு தெரியல சார். நீங்க எங்களுக்கு கடவுள் மாதிரி. அவ செஞ்சதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சார். ப்ளீஸ் சார், மன்னிச்சிருங்க. ராமு, நீங்க என்ன செய்வீங்க? பொம்பளை பிள்ளைங்க சரியா வளர்த்திருக்கணும். கோட்டை பரவாயில்ல பாத்துக்கு. விடுங்க, இப்ப நீங்க கிளம்புங்க. இனிமே நாங்க பாத்து. அவளுக்கு உங்களை பத்தி தெரியாது. இனிமே தெரிஞ்சுக்க போறா. அவ்வளவுதானே. எத்தனை வருஷமா நீங்க என்கிட்ட வேலை பாக்க பிரச்சனைய சுமூகமா பேசி முடிக்கலாம் தான் கூப்பிட்டேன். அது உங்க பொண்ணுக்கு பிடிக்கல. நீங்க கிளம்பு. அவளை மன்னிச்சிருங்க சார். ராமூர்த்தி, கிளம்புங்கன்னு சொல்லு. என்ன வேலையில இருந்து போயிட சொல்லாதீங்க சார். மதிய எதுவும் பண்ணிடாதீங்க சார். அவ உங்க வழிக்கே வராம நான் பாத்துக்கிறேன் சார். என் குடும்பமே உங்களை நம்பிதான் சார் இருக்கு. என் பொண்ணு என்னமோ பேசிட்டான்னு என் குடும்பத்தையே பழி வாங்கிடாதீங்க சார். உங்களுக்கு கேட்டுக்கிறேன் சார். ராமூர்த்தி, என்ன நீங்க என்ன அப்படியா நினைக்கிறீங்க? உங்க வேலைக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் வராத. உங்களை வேலையை விட்டு நான் தூக்க மாட்டேன். ஏன்னா அடுத்தவங்களோட வயித்துல அடிக்கிறவ இல்ல தங்கராஜ். என் பொண்ணு எதுவும் பண்ணிடாதீங்க சார். டேய் சுரேஷ், என்னடா பண்ணிட்டு இருக்க? உன் வேலைக்கு நீயே உள்ள வச்சுட்டாலும் முடிவு பண்ணிட்டியா? ஏய், அவ வேலையில அவனுக்கு என்ன பண்ணணும்னு நல்லா தெரியும். நீ உள்ள போ. பிரச்சனை முடிச்சு விடுறத விட்டுட்டு எதுக்கு மேல மேல வளர்த்து விட்டுட்டு இருக்க? உள்ள போன்னு சொன்ன. பொண்ணு விஷயம் சுரேஷ், பாத்து நடந்துக்கோ. என்ன இவ்வளவு திமிரா பேசிட்டு போறா? நம்ம இடத்துக்கே வந்து நம்ம கிட்டயே சவால் விட்டுட்டு போறா. சும்மாவே விடக்கூடாது. டேய் மச்சா, அவளை யாரு சும்மா விட போறா? அவதானே சொன்னா தைரியம் இருந்தா நேரடியா மோதி பாருங்கன்னு. அவ ஆசையை நாம ஏன் கெடுக்கணும்? மோதி பாத்துக்கலாம். என்ன இந்த குழந்தைங்களோட காது குத்துற விஷயம் எல்லாம் முடியட்டும். அதுக்கப்புறம் அவளை எப்படி கவனிக்கணுமோ அப்படி கவனிச்சுக்கணும். எவ்வளவு நம்பிக்கையா சொன்னீங்க எங்க அப்பா பணம் கொடுப்பாருன்னு. எங்க கொடுத்தாரு? செக்க கையில வாங்கினதும் உங்க முகத்துல அப்படியே ஒரு பிரகாசம். கொஞ்ச நேரத்துல புஸ்ன்னு போச்சா? சும்மா திரும்ப திரும்ப அதையே சொல்லிக்கிட்டு. நான் முதல்ல உங்ககிட்ட என்ன சொன்னேன்? மாமா காசு கொடுக்க வாய்ப்பே இல்லன்னு சொன்னா இல்லையா? கேட்டா தானே? கேக்கலதான், ஆனாலும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. இப்ப பணத்துக்கு என்ன பண்ண போறீங்க? 1000 2000 இல்ல, லட்சக்கணக்குல பணம் வேணும். வேற ஏதாவது செலவுனா கூட ஏதாச்சும் காரணம் சொல்லலாம். என்னால முடியாதுன்னு கூட சொல்லலாம். அப்படியா? இது முக்கியமான செலவடி. ரேவதியோட பசங்களுக்கு செய்யற செலவு. அது புரியுது. ஆனா பணத்துக்கு என்ன பண்றது? நம்ம பாப்பா காதுகுத்துக்கு என்னடி பண்ணோம்? பண்ணோம் இல்ல, பண்ணாங்க. எங்க அம்மா செலவு பண்ணாங்க. கல்யாணத்துக்கு எதுவுமே பண்ணலன்னு காது குத்த எங்க வீட்ல நல்லாவே பண்ணாங்க. கார்த்திக் மடியில வச்சு காது குத்தணும். பங்கனுக்கு கூட தங்கராஜ் அண்ணன் வரவே மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஞாபகம் இருக்கா? இருக்குடி, இருக்கு. கம்மலோட சேர்த்து பாப்பாவுக்கு எங்க அம்மா 2 வாழையிலயும் போட்டாங்க. நீங்க கூட அதை எடுத்துட்டு போய் பேங்க்ல வச்சிட்டீங்களே, ஞாபகம் இருக்கா? சரி சரி, சொல்லி காட்டாத, நான் எடுத்து கொடுத்துறேன். என்னத்தை எடுத்து கொடுப்பீங்களோ? என்கிட்ட காரணமா சொல்லி தப்பிக்கிற மாதிரி ரேவதி வீட்டுக்காரர்கிட்ட தப்பிக்க முடியாது. அவரோட எதிர்பார்ப்பே அவ்வளவு இருக்கும். அதுக்கு டபுளா செஞ்சாதான் ஓரளவுக்காவது திருப்தி ஆவாரு. கொஞ்சம் டைம் இருந்தாலாவது ஏதாவது பண்ணிருக்கலாம். திடீர்னு வந்து காது குத்துன்னு சொல்றாரு. என்ன பண்றதுன்னே தெரியல. சீர வேலையை சுரேஷ் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டான். நகை தானங்க பெரிய செலவு. புரியுது. ஏண்டி எப்ப பார்த்தாலும் நம்ம பணத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம்ல? பணத்தை பத்தி பேசல, பண கஷ்டத்தை பத்தி பேசுறோம். இன்னைக்கு இவ்வளவு செலவு வருது, அதுக்கு என்ன பண்றதுன்னு ஒரு வாரமா மண்டைய உடைச்சுக்கிறோம். அப்புறம் எதையாவது வச்சு அந்த செலவை சரி கட்டுறோம். அப்புறம் அடுத்த செலவு வரும், அத பத்தி பேசுவோம். இன்னும் மண்டைய உடைச்சுப்போம். இப்படியேதான் நம்ம பொழப்பு ஓடுது. சில சமயங்கள்ல இதுக்குதான் லவ் பண்ணி அத்தனை சண்டை போட்டு கல்யாணம் பண்ணமான்னு இருக்கு. என்னடி போன் எடுத்தா என்னக்கா ஆச்சு? ஆமா, அப்பா எங்க? நேரா வேலைக்கு போயிட்டாரா? உங்க அப்பாவுக்கு போன் பண்ணிட்டே இருக்கேன், அவர் எடுக்கவே மாட்டேங்கிறாரு. அங்க என்னடி ஆச்சு? என்ன நடக்கணுமோ அது நடந்துச்சு. அப்பா சொன்ன மாதிரி நீ மன்னிப்பு கேட்டதானே? பிரச்சனை முடிஞ்சிருச்சுல? உன்னதானே கேட்டுட்டு இருக்கேன். வாயை திறந்து ஏதாவது பதில் சொல்றியா? நீங்கதான் இருக்கியா? முன்னெல்லாம் பெத்ததுக்கு சொல்லலையா உன் பொண்ணு? திமிரடி அவளுக்கு, உடம்பு பூரா திமிரு. தங்கராஜ் சார் வீட்டுக்கு வராம இருந்தா கூட பிரச்சனை இல்ல அளவுக்கு பண்ணி வச்சிருக்கா. இவன் எந்த தப்பு பண்ணலையா, அதனால மன்னிப்பு கேட்க மாட்டாளா? அவரை முகத்தடிச்ச மாதிரி சொல்லிட்டு வந்திருக்கா. நீங்க அக்காவை கூட்டிட்டு போயிருக்க கூடாதுப்பா. நீ அவள மாதிரியே பேச என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ சொல்லு, என்ன பிளான் உனக்கு? பா, இனிமே அவங்க உங்ககிட்ட எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க. சொன்னாங்களா அவங்க? உங்ககிட்ட சொன்னாங்களா? என்னென்ன பேச தெரியுமா அவ காஞ்சனா? இனிமே இவகிட்ட அவங்க நேரடியா மோதணுமா? அப்படி மோதுனா அவ தாங்குவாடா? ஏன் அப்படி எல்லாம் சொன்ன? ஆமாமா, தைரியம் இருந்தா என்கிட்ட மோதுங்கன்னு சொன்ன. என் அப்பாவை இதுல இழுக்காதீங்கன்னு சொன்ன. அதுல ஒண்ணும் தப்பு இல்ல. இவ பேசுனதெல்லாம் கேட்டு
எனக்கு நெஞ்சு வலியா வந்துட்டு வீராப்பா பேசிட்டு விறுவிறுன்னு கிளம்பி வந்துட்டா. கோபத்துல அவர் என்ன வேலையை விட்டு தூக்கிருந்தா என்ன ஆயிருக்கும்? இந்த வயசுக்கு மேல எவனாவது எனக்கு வேலை கொடுப்பானா? கடவுள் புண்ணியத்துல அது மட்டும் நடக்கல. இல்லனா கோவில் வாசல்ல உட்கார்ந்து குடும்பமா பிச்சை தான் எடுக்கணும். இந்த பயம் தான்ப்பா இப்படி அவங்க நினைச்சது எல்லாமே பண்ண வைக்க. பேசாது நான் எல்லாம் படிப்பு முடிஞ்ச கையோட கல்யாணம் பண்ணி வச்சிருக்கணும். உன் போக்கு விட்ட பாரு, அதான் நீ தலைக்கு மேல ஏறி நின்னு ஆடுற. கொஞ்சமாவது நம்ம குடும்பத்து மேல என் மேல அக்கறை இருக்கும்னு நினைச்சேன். ஆனா அது எதுவுமே இல்லன்னு இன்னைக்கு காட்டிட்டேன். உங்களோட பிள்ளைக்கு இவ்வளவு திமிரு ஆகாது மதி. இது திமிரு இல்லப்பா. அப்புறம் சுயமரியாதையா, தன்மானமா? ஆமா, ஏன் இப்படி இருக்க? எல்லாம் நாம கொடுத்த இடம் காஞ்சுனா தப்பு நம்ம மேலதான். நாம இவ்வளவு சரியா வளர்க்கல. பா, நான் சரியாதான்ப்பா வளர்ந்திருக்கேன். தப்பு பண்ணாத இடத்துல தலை குனிஞ்சு நிக்க கூடாதுங்கிற அளவுக்கு நான் அறிவோட தான் வளர்ந்திருக்கேன். இப்படித்தான் அவங்க முன்னாடியே பேசினா. இனி அவங்க சும்மா இருப்பாங்க நினைக்கிறியா? கண்டிப்பா இருக்க மாட்டாங்க. ஏதாவது பெருசா பண்ணுவாங்க. அப்படி பண்ணா அதையும் நான் சமாளிச்சுப்பேன். பொம்பளை பிள்ளையாச்சே கை நீட்ட வேண்டாம்னு பாக்குறேன். உன்னாலதான் இந்த குடும்பமே நாசமா போகுது. நீ எல்லாரையும் கொண்டுட்டு சுயமரியாதையோடயும் தன்மானத்தோடயும் வாழு. அவங்கள பத்தி எல்லாம் உனக்கு தெரியாது மதி. அவங்களோட மோதிரத பத்தி எல்லாம் நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாது. நீங்க இவ்வளவு பயப்படுறீங்க? பெத்து வளர்த்தது 2 பொம்பளை பிள்ளடி. பயப்படாம வேற என்ன பண்ண சொல்ற? கொஞ்சமாச்சும் குடும்ப சூழ்நிலை புரிஞ்சு நடந்து கூடி. பாவண்டி அந்த மனுஷன் உனக்காகவும் இவளுக்காகவும் தான் அவ்வளவு கஷ்டப்படுறாரு. மேல மேல அவரை கஷ்டப்படுத்தாதடி. கொஞ்சமாவது பொம்பளை புள்ள மாதிரி லட்சணமா நடந்துக்க பாரு. என்ன உன் பங்குக்கு நீ ஏதாவது சொல்லுமா? சொல்லு. டேய் பணம் கொடுத்துருவார்ல? அப்படிதான் நினைக்கிறேன். என்னடா நினைக்கிறேன்னு சொல்ற? முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணலாம்டா. வாங்கிடலாம். ஆனா வட்டி ஜாஸ்தி. கொஞ்சம் யோசிச்சுக்கோ. அதெல்லாம் யோசிக்கிற நிலைமையிலே நான் இல்லடா. பணம் கிடைச்சா போதும். இந்த பாரு, திரும்பவும் சொல்றேன், இவங்க எல்லாம் கொஞ்சம் மோசம். ஒரு நாள் வட்டி கட்ட லேட் ஆனா கூட வீட்டு வாசல் வந்து நிப்பானுங்க. ஓவரா பேசுவாரு. நல்லா யோசிச்சுக்கோ. அதெல்லாம் வட்டி கட்டிடுவேன்டா. உனக்கு வேற வழியே இல்ல. ரொம்ப கேக்குறேன்னு தான் உன்னை கூட்டிட்டு வந்து இங்க உட்கார வச்சிருக்கேன். வணக்கம். வணக்கம் சார். உட்காருங்க. என்ன சொல்லியிருந்தேன்ல, இவன் தான் என் ஃப்ரெண்டு. பணம் ரொம்ப தேவைப்படுது. நீங்களும் பேங்க்ல தான் வேலை பாக்குறீங்களா? ஆமா சார். ஊருக்கெல்லாம் கடன் கொடுக்கற பேங்க் உங்களுக்கே கை வச்சுட்டாங்களா? என்கிட்ட வந்திருக்கீங்க. எவ்வளவு பணம் வேணும்? ஒரு 5 லட்சம் ரூபாய் வேணும் சார். எதை வச்சு கடன் கொடுக்கறது? வீடு நிலம் ஏதாவது இருக்கா? 10,000 கொண்டு வந்திருக்கீங்களா? வீடு இருக்கு, ஆனா அப்பா பேர்ல இருக்கு. உங்க பேர்ல என்ன இருக்கு? எதுவுமே இல்லையா? சொத்தெல்லாம் எதுவும் இல்ல. செக் லீஃப் வாங்கிட்டு கடன் கொடுக்க மாட்டீங்களா சார்? செக் லீஃப் வச்சுட்டு அவ்வளவுலாம் கொடுக்கறது இல்ல. வேணா 1 லட்சம் ரூபாய் தரும். அது பத்தாதே. நம்பி கொடுக்கலானே, ஃப்ரெண்டு தான், ரொம்ப வருஷமா தெரியும். 5 லட்சம் ரூபாய் பெரிய அமௌண்ட். அப்படிலாம் கொடுத்துட முடியாது. நீ சொல்றதுனால 1 லட்சம் ரூபாய் வேணா தரும். இவர் பேர்ல ஒண்ணுமே இல்லாம எதை நம்பி கொடுக்கறது? சார் பைக் இருக்கு சார். ஏது வாசல்ல நிக்குது அதுவா? சரி, அந்த புக்கையும் கொடுங்க. மொத்தமா 1.5 லட்சம் ரூபாய் கொடுக்கலாம். அவ்வளவுதான். பைக்குக்கெல்லாம் நான் பணம் கொடுக்கறது இல்ல. தம்பி சொல்லிட்டாப்ல, அதனால கொடுக்குறேன். சார் கொஞ்சம் கூட ஏதாவது. செக் லீஃப் கொண்டு வந்திருக்கீங்களா? இருக்கு சார். 10 செக் லீஃப்ல சைன் பண்ணி கொடுங்க. ஆ. மாசம் பிறந்து 1ஆம் தேதி ஆச்சுன்னா செக்க பேங்க்ல போட்டுருவேன். பணம் எல்லாரும் பேங்க்ல இருந்து செக் திரும்பி வந்துச்சு, அவ்வளவுதான். நான் பேங்க் வாசல்ல வந்து அப்புறம் நல்லா இருக்காது சொல். இல்ல சார், அதெல்லாம் கரெக்டா வந்துடும். 1ஆம் தேதி டேட் போட்டு சைன் பண்ணுங்க. சரிங்க சார். இத பாரு பாக்கியராஜ், ஷூரிட்டி கையெழுத்து வேற போட்டிருக்கேன். பணத்தை கரெக்டா திருப்பி கொடுத்துரு. என்ன தெருவுல விட்டுறாதா. அதெல்லாம் இல்லடா, இனியும் பணம் வேணும், நிறைய வேணும். என்ன பண்றது? அதுக்கெல்லாம் நான் ஒண்ணும் பண்ண முடியாது. இந்தாப்பா. ரொம்ப நன்றி சார். ம் நான் வரேன் சார். வரேன். பாப்பா. அண்ணா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கமா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேனா? உங்க பொண்ணோட படிப்புல எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்குமா. அடுத்தது என்ன படிக்கணும்னு உங்ககிட்ட கேட்கணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தா. எப்ப வேணாலும் போன் பண்ண சொல்லுங்கண்ணா, நான் பேசுறேன். சரிமா. அந்த ட்ரே கொடுங்க.